Hello students, welcome to TN State Board Vedantu channel. நான் உங்கள் கேப்டன் பிரகாஷ். 11th ஸ்டாண்டர்ட் மார்க்கு கம்மியாயிடுச்சா? கண்டிப்பாக உனக்கு இந்த வீடியோலேருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். எஸ், 11th மார்க்கு நிறைய பேர் என்ன அப்படின்னா இந்த பப்ளிக் எக்ஸாம் மார்க்கை அடுத்து ஃபர்தராக எடுத்துக்க மாட்டாங்க, இது முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சி நிறைய பேர் 11th சரியாக படிக்காமல் விட்டுருப்பீங்க. எஸ், நீ பண்ணது சரியா தப்பா அப்படின்னு என்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், இட் இஸ் அ வெரி பிக் மிஸ்டேக். இது ஒரு பெரிய மிஸ்டேக், கண்டிப்பாக இது ஒரு பெரிய மிஸ்டேக். பட் ரொம்ப முக்கியமாக நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, இட் இஸ் நாட் டூ லேட். இட் இஸ் நாட் டூ லேட். இது இன்னும் லேட் ஆகலை, சரியா? ஸோ இந்த வீடியோவில் முழுக்க நீ 11th மார்க்கை கம்மியாக வாங்கியிருந்தாலும் பரவாயில்லை, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக நான் பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடு, ரைட்டா? மறக்காமல் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடு, சரியா? இட்ஸ் நாட் லேட். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் நவ். இப்போ இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம், 11th நான் விட்டதை என்ன பண்ணலாம்? உனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ஒரு 15 நாள், ரைட்டா? இப்போ மே மாதத்தில் இன்னும் ஒரு 15 நாள் இருக்குது. இந்த 15 நாளில் நீ 12th போனாலும் யூ ஆர் இன் ஹாலிடேஸ், ரைட்டா? ஜூன் 2, ஜூன் 4, ஜூன் 5, ஜூன் 6ன்னு சொல்கிறாங்க. இந்த 15 நாளில் நீ 11th என்னென்ன பாடங்கள்லாம் சரியாக படிக்கலையோ அந்த பாடங்களெல்லாம் படிக்க முடியும். சார், திருப்பி நான் எப்படி ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது? வேண்டாம். இங்கே நம்மளோட சேனலில் 11th ஸ்டாண்டர்டுக்கு நானாக இருக்கட்டும், யாழினியன் சாராக இருக்கட்டும், ஆஷா மேமாக இருக்கட்டும், ஸ்ராவணி மேமாக இருக்கட்டும், ஜன்ஸ்ருதி மேமாக இருக்கட்டும், தமிழன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே உனக்காக நிறைய வீடியோஸ் 11th எது போட்டுட்ருக்கு. ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச். ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, உன்னோட 11th இருக்க பேசிக்ஸை நீ ஸ்ட்ராங் பண்ணணும். இன்னும் 12th ஆரம்பிக்கல, ஸ்கூல் போகல, அதனால சொல்கிறேன். இப்போ நீ 11th பார்க்கலாம், அதே சமயம் சைமல்டேனியஸாக 12th ஸ்டாண்டர்டுக்குரிய போர்ஷன் நடத்துகிறாங்களா, அதையும் பாரு. ஸோ இப்போ நீ ஜஸ்ட்டு வீடியோ பார்க்குறது எவ்வளோ உனக்கு கஷ்டமாக இருக்க போகுது. இட் இஸ் ஈஸி கேக். ஸோ அப்போ டெஃபினட்டாக நீ என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம். இதை நீ யூஸ் பண்ண அப்படின்னா டெஃபினட்டாக உன்னோட 12th ஸ்கோர் நீ எதிர்பார்க்குறத விட வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ இவ்வளோ நாள், இவ்வளோ நேரம், இவ்வளோ மணிகள் நீ வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. இப்போது இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறத்துலேருந்து உனக்குன்னு ஒரு ஷெட்யூல் போடு, நீனா ஒரு ஷெட்யூலுக்குள்ள வா. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 12th ஸ்டாண்டர்ட் இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட். உன்னோட லைஃபோட மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் 10th ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கலாம். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்னிங் பாயிண்ட் இந்த 12th மார்க். யுவர் 12th மார்க் இஸ் கோயிங் டு டிசைட் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். உன்னோட லைஃப்பை முடிவு பண்ணக்கூடிய முதல் திருப்பம் என்ன அப்படின்னா அது 12th ஸ்டாண்டர்ட் மார்க் தான். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ 11th மார்க் கம்மியானதை பற்றி கவலையே படாது, அது பெரிய தப்பு தான். ஆனால் அது அந்த தப்பை திருத்திக்க முடியாத அளவுக்கு பெரிய தப்பாக மாறல, ரைட்டா? அதை விட உன்னோட 12th மார்க் மேலே வந்துருச்சுன்னா நீ வேறு லெவலில் இந்த உலகத்துக்கு முன்னாடி தெரிய போகிற. ஸோ அப்போ இந்த உலகத்துக்கு நீ யாருன்றதை காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு காட்டணும்னா அதுக்கு கண்டிப்பாக நீ உழைக்க தயாராகணும். சார், நான் ஒரு ஆளை எப்படி சார் உழைக்க முடியும், எனக்கு நிறைய ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு ஹோப் இல்லை. எஸ், அங்கே தான் நாங்கள் இருக்கோம். ஸோ தட் இஸ் வேர் வி ஆர் ஸ்டாண்டிங். வி ஆர் கிவிங் வீடியோஸ். உன் கூட அடுத்த ஒரு வருஷம், நீ 12th தானே படிக்கிற, உன் கூட அடுத்த ஒரு வருஷம் முழுக்க நாங்கள் எல்லோரும் ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கோம். நீ எங்கள் கூட ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கியா? தினம் ஒரு 3 மணி நேரம் எங்கள் கூட படிக்க முடியாதவனால நீ ஸ்கூல் ஹோம்ஒர்க் இருக்குது, அது இருக்குது, என்ன இருந்தாலும் சரி, ஒரு ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூலில் எங்களோட நாங்கள் சொல்கிறத கேட்டு நீ படித்தேன்னா உன்னோட மார்க் வேறு லெவலில் இருக்கும். பிகாஸ் நீ ஆல்ரெடி லாஸ்ட்டு 12th முடித்த பசங்க, தீமினல் பேட்ச் ஸ்டூடெண்ட் பசங்களை பார்த்துருப்பா. அவங்களோட இன்டர்வியூ வீடியோஸ் ஒரு சில இதெல்லாம் போட்டிருந்தாங்க. சபரின்னு ஒரு பையனோட வீடியோ போட்டிருந்துருப்பாங்க, பார்க்கலன்னா போய் பாரு, நம்மளோட ஷார்ட்ஸில் இருக்குது. அப்போ அந்த பசங்களாம் தீமினல் பேட்சில் அவ்வளோ தூரத்துக்கு படிச்சிருக்காங்க. ஸோ நீனும் தீமினல் பேட்சில் மின்னல் வேகத்தில் தீயா வேறு லெவலில் படிக்க முடியும், ரைட்டா? ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோஸ் இருக்குது. தீமினல் பேட்ச் சார், பெய்டு ப்ரமோஷன் என்னால் பே பண்ண முடியல, யூடியூப்பில் படிக்கலாமா? படிக்கலாம், வா. எல்லாத்துலேயுமே நாங்கள் நடத்திட்டு தான் இருக்க போகிறோம், சரியா? ரைட்? பெய்டு பேட்ச்ன்றது உனக்கு அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதில் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கம்மி, அவ்வளோதான், ரைட்டா? ரெண்டுமே உனக்கு பாடம் வரப்போகுது. பட் இது லிட்டில் பிட் பெனிஃபிட்ஸ் இஸ் மோர். பிகாஸ் நீ டேரெக்டாக டவுட்ஸ் என்ன பண்ண அப்படின்னா நீ உன்னோட மைக் ஆன் பண்ணி நீ டேரெக்டாக டவுட்ஸ் கேட்கலாம். உனக்கு நிறைய ஸ்ட்ரக்சர்ட், அது ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஸ்கூல் மாதிரி உனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் அங்கங்கே இருக்க போகுது, அதுதான் வித்தியாசம். ஸோ அப்போ நீ இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ரைட்டா? ஸோ என்ன ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது
11th முடிஞ்சிருச்சு. நீ இதில் 580 வாங்கியிருந்தாலும் சரி 380 வாங்கியிருந்தாலும் சரி, தட் இஸ் நாட் அ மேட்டர். முடிஞ்சிருச்சு, அதை ஓரமாக வச்சிடலாம். we have to go and focus on 12th standard. 12th ஃபோக்கஸ் பண்ணு. 11th பேக்லாக் இருக்குது. அடுத்து நீட், ஜேஇ, இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் நம்ம உன்னோட வயசில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா லெவலில் இருக்க பசங்க வேறு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு மத்தியில் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத நீ முதல் தெரிஞ்சுக்கோ. நம்ம ரொம்ப பின்னாடி இருக்கோம், நம்ம முன்னேறணும். நீ ஒரு ஆள் படித்து ஜெயிச்சு மேலே வந்துட்ட அப்படின்னா உனக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைமுறை, உன்னோட குடும்பத்தோட ஒட்டுமொத்த ஸ்டேட்டையுமே நீ மாற்ற போகிற. ரைட்டா? ஸோ டெஃபினட்டாக அது நடக்க போது. அதுக்கு நீ உண்மையிலேயே எங்கள் கூட சேர்ந்து படிக்கணும். ஸோ டெஃபினட்டாக உனக்கு அதுக்கு நம்மளோட தீமின்னல் பேட்ச் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. ரைட்டா? தீமின்னல் தமிழ் பேட்ச் சீக்கிரமாக ஜாயின் பண்ண லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரியா? ஸோ தீமின்னல் கிரேட் 12க்கு ஜஸ்ட் 4000 ஃபார் 1 year. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி சொன்னேன். ஆல்ரெடி எக்கச்சக்கமான மாணவர்கள் அதில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுற? இவ்வளோ நாள் உனக்கு தெரியாமல் இருந்துக்கலாம், இப்போ தெரிஞ்சிருச்சு, ஜாயின் பண்ணு. சரியா? ஸோ டெஃபினட்டாக தட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உன்னால் முடியாட்டி யாரால் முடியும்? உன்னால் முடியுன்ற நம்பிக்கையோட 11th மார்க்கை ஓரங்கட்டி வச்சுட்டு 12th படிக்க ஆரம்பி. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 12th ஸ்டாண்டர்ட் படிக்க ஆரம்பி. சரியா? ஆரம்பிக்கலாமா? ஸோ படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னா வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் we will do it sir அப்படின்னு கமெண்ட் பண்ணு. we will do it, நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம், நாங்கள் ஜெயிப்போம், உங்கள் கூட நாங்களும் ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கோம், நீங்கள் சொல்கிறத கேட்டு படிப்போம் அப்படின்னு we will do it அப்படின்னு போட்டு நம்மளோட இந்த சிம்பிள் ஒன்று இருக்குல்ல அதை போடு. ரைட்டா? we will do it. okay, let us rock it. tada, bye bye, see you.